இங்க முத்துவுமே ரோகிணி மேல சந்தேகப்பட்டுட்டு கண்டிப்பா இந்த போனை திருடிருக்க ரோகிணிக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க மட்டும்தான் நம்மளை பழிவாங்கன்னு நினைக்கிற ஒரே ஆளு. அதனால முதல்ல ரோகிணி இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம வித்யாவோட போட்டோ கிடைச்சதுன்னா போதும், அதை வச்சு எப்படியாவது நம்ம தாத்தாட்ட விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்துவுமே இங்க வித்யாவோட போட்டோவை ரெடி பண்றாரு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அமுச்சு விட்டு இதை தாத்தாட்ட காட்டுங்க, காட்டிட்டு இந்த பொண்ணு தான் போனை மிஸ் பண்ணதா அப்படிங்கிறத தாத்தா கிட்ட கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த பக்கம் தாத்தாவுமே அந்த போட்டோவை பார்த்துட்டு, ஆமா இந்த பொண்ணு தான் செருப்பு தைக்க வரப்போ இந்த மாதிரி ஃபோனை விட்டுட்டு போயிடுச்சு, நானும் திரும்பி வரும் கொடுத்துடலான்னு பார்த்தேன், ஆனால் அந்த பொண்ணு வரவே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த தாத்தா சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே தான் இந்த பக்கம் வந்து முத்துக்குமே புரியுது. அப்போனா கண்டிப்பாக வித்யா தான் ஃபோனை திருடி இருக்கா, அப்போ எதுக்காக இப்படி பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனோட இந்த பக்கம் வித்யாவோட வீட்டுக்கு போகிறாங்க. போனது மட்டும் இல்லாமல் வித்யா கிட்ட, எங்க பாரு வித்யா, எனக்கு முதல்ல முக்கியமான உண்மையை நீ சொல்லியே ஆகணும், எதுக்காக என் ஃபோனை திருடிங்க அதை முதல்ல சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இந்த மாதிரி முத்து தன்னோட ஃபோனை பற்றி கேட்ட உடனே இந்த பக்கம் வித்யாவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவங்களுமே பயங்கரமாக ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க. ஏன்னா முத்துவோட ஃபோனை இவங்க கடல்ல கொண்டு போய் போட போகும்போது தான் அதை எங்கேயோ மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஐயோ எங்க போச்சுன்னு தெரியலையே, இவன் வேற ஃபோனை பத்தி கேட்கறான், இவனுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் முத்து இன்னுமே கோபத்தோட, இங்க பாருங்க வித்யா, என்கிட்ட நீங்க தேவையில்லாம மறைக்காதீங்க, ஒழுங்கா எப்படி என் ஃபோன் வந்து உங்ககிட்ட வந்துச்சு, அந்த ஃபோனை எதுக்காக திருடினீங்க அப்படின்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. உடனே இதை கேட்டோடனே இந்த பக்கம் வித்யாவுமே, நான்லாம் உங்க ஃபோனை திருடவே இல்லைங்க, நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க, உங்க ஃபோனை நான் ஒன்றும் திருடலை அப்படின்ற மாதிரி வித்யா வந்து சமாளிக்க பாக்குறாங்க. ஆனா இங்க முத்துவுமே, இங்க பாருங்க என் ஃபோனை நீங்க எங்க மிஸ் பண்ணீங்க அப்படிங்கிற விஷயம் வரைக்கும் எனக்கு ஆதாரத்தோடு தெரியும், அது மட்டும் இல்லாமல் என் ஃபோன் காணாமல் போச்சுன்ட்டு நான் ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சிருக்கேன், ஒழுங்காக நீங்கள் உண்மையை சொல்கிறீங்களா, இல்லை அப்படின்னா இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் என்கிட்ட இருக்க ஆதாரத்தை கொடுத்து நீங்கள் தான் ஃபோனை திருடுனீங்க, நீங்கள் தான் ஃபோனை கடைசியாக விட்டுட்டு போனீங்க அப்படிங்கிற விஷயத்த போலீஸ் மூலமாக சொல்லி உங்களை அரெஸ்ட் பண்ண வைக்கட்டுமா அப்படின்ற மாதிரி இங்கே முத்துவுமே பயமுறுத்துறாரு. இது கேட்டவன வித்யாவுமே, இங்கே பாருங்க உங்கள் ஃபோனை நான்லாம் ஒன்று எடுக்க கிடையாது, ஆனால் உங்கள் ஃபோனை திருடுனது ரோகிணி தான் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்து அந்த ஃபோனை கொண்டு போய் கடலில் போட சொன்னா, அது மட்டும் தான் எனக்கு தெரியும், வேற எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லி வித்யா சமாளிக்கிறாங்க. இதை கேட்டவன முத்துவுமே, எதுக்காக ரோகிணி அதை கடல்ல போட சொல்லணும், அப்ப ரோகிணி தான் இந்த மாதிரி வந்து சத்யாவோட வீடியோவை லீக் பண்ணிருக்காளா, அப்ப இதை பத்தி நான் பாத்துக்கிறேன், அது மட்டும் இல்லாம முக்கியமா இந்த விஷயத்தை பத்தி நீங்க எங்க வீட்டுல வந்து சாட்சி சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட வித்யாவுமே, என்னால முடியாது முத்து, நான் தான் சொல்லிட்டேன்ல ரோகிணி தான் அந்த போனை திருநாங்கன்ட்டு, அப்புறம் எதுக்காக என்கிட்ட வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு தெரியாது, என்னாலாம் வந்து எந்த ஒரு சாட்சியும் சொல்ல முடியாதுன்னு சொல்லி இந்த பக்கம் வித்யா அடம் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இங்க முத்துவுமே, இங்க பாருங்க ரோகிணியை பத்தி தெரிஞ்ச ஒரே ஆள் நீங்க மட்டும்தான், நீங்க தான் இந்த போனை திருடி இந்த மாதிரி சத்யாவோட வீடியோ வெளியில வைரல் ஆகிறதுக்கு காரணமா இருந்திருக்கீங்க, கண்டிப்பா இதுக்காக உங்க மேல நான் கேஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஒழுங்கா நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க, உங்களுக்கும் இந்த பிரச்சனைக்கும் சம்மந்தம் இல்லாம நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் முத்துவுமே சொல்றாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் வித்யா யோசிக்கிறப்போ கரெக்டா முத்து இருந்துகிட்டு, என்னாச்சு உங்க பாலிய சிநேகிதி வந்து ரோகிணிக்கு எதிராக நீங்க சாட்சி சொல்ல போறீங்கன்னு கவலைப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா இந்த பக்கம் வித்யாவுமே, இல்ல அவளுக்காகலாம் நான் ஏன் கவலைப்பட போறேன், அவ கூட என்னை பத்தி கவலைப்பட்டதே கிடையாது, நான் எதுக்காக அவளுக்காக கவலைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரோகிணி மேல இருக்கிற கோபத்தை இங்க லைட்டா வித்யா வந்து வெளியில காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் முத்துவுமே வித்யாவை கூட்டிக்கிட்டு டேரக்டா இந்த பக்கம் அவரோட வீட்டுக்கு போறாரு. போனது மட்டும் இல்லாம இங்க வீட்டுல இருக்க எல்லாரையுமே ஒன்னா கூப்பிட்டு இங்க அண்ணாமலைட்டி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்பா இங்க பாருப்பா, இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை இன்னைக்கு நான் வந்து அரங்கேற்ற போறேன், உண்மையை சொல்ல போனா நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு திருடியை நான் வெளியில கொண்டு வர போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே இது கேட்ட அண்ணாமலையும், என்னடா சொல்ற, யாரு அந்த திருடி அப்படின்ற மாதிரி அவர் கேட்கிறாரு. உடனே இந்த பக்கம் வந்து முத்துவுமே இருந்துக்கிட்டு, இங்க பாருங்கப்பா, ஏற்கனவே இந்த வீட்டுல ஒரு திருட இருந்தான், ஆனா அவனுக்கு மேல இந்த திருடி பயங்கரமான திருடி, அவனாவது பணத்தை தான் திருடிட்டு போனான், ஆனா இவ இந்த மாதிரி வீட்டுல இருக்கிற பொருட்கள் எல்லாம் திருடி அதுல இருக்கிற ஆதாரங்களை வச்சு பயங்கரமான வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இங்க ரோகிணியை பத்தி மறைமுகமா பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்ட விஜயாவுமே, என்னடா முத்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, முதல்ல எதா இருந்தாலும் வந்து தெளிவா பேசு, இந்த மாதிரி உன் பாட்டுல வந்து உளறிக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி முத்துவை சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் முத்துவுமே, இங்க பாருங்கம்மா, நான் சொல்ற விஷயத்துல கண்டிப்பா உங்களுக்கு தான் பயங்கர ஷாக்கா இருக்கும், ஏன்னா இவ்வளவு நாள் நீங்க நம்பிக்கிட்டு இருக்க ஆளோட நம்பிக்கையை தான் நான் உடைக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது கேட்ட ஒண்ணு இங்க மீனாவுமே, என்னாச்சுங்க என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப முத்துவுமே, இங்க பாரு மீனா, என்னோட போனை திருடினது வேற யாரும் கிடையாது, இந்த ரோகிணி தான் போனை திருடி இந்த மாதிரி வித்யா கிட்ட கொடுத்துருக்காங்க, வித்யாட்ட சொல்லி அவங்கள டைரக்டா அந்த போனை கொண்டு போய் கடல்ல போட சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது கேட்டவொடனே இந்த பக்கம் வந்து மீனாக்கு பயங்கரமா கோபம் வர ஆரம்பிச்சிருது. உடனே ரோகிணி கிட்ட போயிட்டு, என்ன ரோகிணி இதெல்லாம், எதுக்காக இந்த மாதிரி வந்து சத்யாவோட வீடியோ லீக் பண்றதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணீங்க, அப்படி உங்களுக்கு சத்யா என்னதான் பண்ணா, உங்களுக்கும் சத்யாவுக்கும் எந்த ஒரு பழக்கமும் கிடையாது, அப்புறம் எதுக்காக அவனை கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சீங்க, அவனை தண்டிக்கணும்னு நினைச்சீங்கன்னு சொல்லிட்டு மீனா கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் ரோகிணியுமே இங்க மீனா கிட்ட, இங்க பாருங்க எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, வித்யா சொன்னானா அதெல்லாம் உண்மையாயிருமா, அப்படி நடக்க வாய்ப்பே கிடையாது, வித்யாவுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, அவளை வந்து திருடி இருப்பா, அவளும் தானே எனக்கு அந்த ஃபங்க்ஷன் வந்திருந்தா, அவ தான் திருடி இருப்பா, ஆனா கடைசியில் ஏன் மேல பழிய போட்டாள் அப்படின்ற மாதிரி இங்க மொத்த கேஸையுமே அப்படியே வித்யா மேல திருப்ப பாக்குறாங்க. அதே நேரத்தில் இங்க ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இங்க விஜயாவுமே, ஆமா என் மருமக ஏன் திருட போறா, இவ்வளவு பெரிய பணக்கார வீட்டுல இருந்து வந்த பொண்ணுக்கு இந்த போன் தேவையா, அது மட்டும் இல்லாம அவ
எப்போவுமே எல்லாருக்கும் நல்லது பண்ணு தான் நினச்சிட்டு இருப்பா, உன்ன மாதிரி கேவலமாக யோசிக்கலடா அப்படின்னு சொல்லி முத்துவை கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் முத்துவுமே இங்கே பாருங்க நான் ஆதாரத்தோட தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டேரெக்டாக வித்யாவே உள்ளே கூப்பிடுறாங்க. இங்கே வித்யா உள்ளே வந்த உடனே அடுத்த செகண்ட் இங்கே ரோகிணியோட முகமே மாறி போயிடுது. ஐயோ நம்ம தப்பாக நினச்சிட்டோமே, இவன் இங்கே இல்லைன்னு நினச்சிட்டு இவளை ரொம்பவே திட்டி பேசிட்டேமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் வித்யாவுமே இங்கே பாருங்க உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறேன் அப்படின்ட்டு இந்த பக்கம் வித்யா பேச ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் ரோகிணியோட மனசில் பயங்கரமாக பயம் வர ஆரம்பிக்குது. ஐயோ இவகிட்ட சண்டை போட்டதுக்காக இவ எல்லா உண்மையும் சொல்லிட்டானா கண்டிப்பாக நான் மாட்டிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் இந்த பக்கம் வந்து வித்யாவுமே இங்கே பாருங்க அந்த ஃபோனை எடுத்து கொடுத்தது ரோகிணி தான். அந்த ஃபோனை என்கிட்ட சொல்லி இந்த மாதிரி வந்து பீச்சில் தூக்கி தூர போட சொன்னான். ஆனால் அதுக்காக தான் நான் கொண்டு போனேன், மற்றபடி ரோகிணிக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவுமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதே நேரத்தில் வித்யா இந்த மாதிரி வந்து ரோகிணி தான் ஃபோன் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் சொன்னதுனால வீட்டில் இருக்க எல்லாருமே இந்த பக்கம் ரோகிணி பக்கம் திரும்பிடுறாங்க. ஏன் ரோகிணி எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் ரோகிணியுமே எதுவுமே பேச முடியாமல் திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக முத்துவுமே இங்கே பாருங்க இது எல்லாமே வந்து இங்கே சத்யாவை பழி வாங்குறதுக்காக பண்ணலை, இவங்க மீனாவை பழி வாங்குறதுக்காக பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த வீட்டில் நான் ஒரு நல்ல மருமகளாக மீனா மட்டும்தான் இருக்கா, அவளோட பேரை கெடுக்கணும், அவளையும் என்னையும் எப்படியாவது இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணுங்கிறதுக்காக தான் இவங்க இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்து ஆதாரத்தோட சொல்கிறாரு. இதை கேட்டோன்னே இந்த பக்கம் வந்து ரோகிணிக்குமே சார் நம்ம பிளான் எப்படி உனக்கு தெரிஞ்சது, அவன் தெளிவாக எல்லா விஷயத்துலையும் கண்டுபிடிக்கிறான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இதை பார்த்துட்டு இருக்க அண்ணாமலையும் ஏமா ரோகிணி நீ பண்ணது ரொம்பவே தப்பான விஷயமா, எதுக்காக இப்படி பண்ண, இப்போ நீ பண்ண விஷயத்தினால சத்யா மட்டும் ஜெயிலுக்குள்ள போயிருந்தானா அப்புறம் என்ன பண்றது சொல்லு, அதே நேரம் அந்த பையனோட வாழ்க்கையை அழிஞ்சு போயிருமா, இந்த மாதிரியான முட்டாள்தனமான வேலைகளை நீ எதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்க, சொல்லணும்னா உனக்கு என்னதான் ஆச்சு, நீ ஏன் கொஞ்ச நாளாக நிறைய விஷயங்கள் எங்கள் கிட்ட இருந்து மறைச்சிக்கிட்டு இருக்க, அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீ தொந்தரவு கொடுக்குற மாதிரி நிறைய காரியங்களை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இங்கே அண்ணாமலை கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்தில் எங்கள் ரோகிணியுமே இல்லை மாமா நான் அதை வேணும்னு பண்ணலை, இந்த மாதிரி வந்து நான் அந்த ஃபோனை எடுத்து வச்சிருந்தேன், மற்றபடி அந்த வீடியோஸ் லீக் ஆனதெல்லாம் எனக்கு தெரியாது, அந்த வீடியோவை நான் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி வித்யாட்ட கொடுத்து வச்சிருந்தேன், அந்த ஃபோனை இருக்கட்டு நம்ம முத்துக்கிட்ட கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வச்சிருந்தேன், வேற எந்த ஒரு கெட்ட எண்ணமும் என் மனசில் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதே நேரம் இதை கேட்டுட்டு இருக்க முத்துவுமே எங்கே பாருங்க நீங்கள் வேற ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க, சொல்லப்போனால் அந்த விஷயம் இன்னும் எங்களுக்கு முழுசாக தெரியல, ஆனால் தெரிய வந்துச்சுன்னா உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இங்கே முத்துவுமே ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அண்ணாமலையும் சரி விடுறா இந்த பிரச்சனை இதோட முடிச்சிரு, முதல்ல அவங்கவுங்க வேலையை போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையுமே அந்த பிரச்சனையை ஒரு வேலையை முடிச்சு விட்டுறாங்க. அதே நேரத்தில் ரோகிணியுமே எங்கள் பார்லர் கிளம்புறேன்னு சொல்லிட்டு டேரெக்டாக வித்யாவோட வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அங்கே போயிட்டு வித்யா கிட்ட எதுக்குடி என்னை பற்றி உண்மையை நீ சொல்லாமல் வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் வித்யாவுமே இங்கே பாரு நீ என் ஃப்ரெண்டுன்ற ஒரே ஒரு மரியாதைக்காக மட்டும்தான் உன்னை பற்றியான உண்மைகளை எதுவும் நான் சொல்லாமல் வந்தேன், இதுக்கு மேலே என் வீட்டுக்கு நீ வரவே கூடாது, உன்னை பற்றியான எந்த பொழியும் சரி எந்த உண்மையும் சரி எனக்கு தெரியவே வேண்டாம், என் லைஃப்க்கு இல்லை இனிமேல் நீ வந்து உள்ளே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி இங்கே வித்யாவும் சொல்லிட்டு ரோகிணியை திட்டி வெளியில் அனுப்பிச்சிடுறாங்க. இந்த பக்கம் ரோகிணிக்கும் சார் நம்ம வித்யாவை ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்ட போல இருக்கு, சம்மந்தம் இல்லாமல் அவளை கஷ்டப்படுத்திட்டோம், ஆனால் இந்த அளவுக்கு அவளை கஷ்டப்படுத்தியுமே நம்மளை பற்றியான உண்மைகளை சொல்லாமல் அவள் நம்ம வீட்டில் மறைச்சி நம்மளை காப்பாற்றிட்டான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரோகிணி வித்யாவை நினச்சி ப்ரௌடாகவே ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் வித்யாவுமே இதுக்கு மேலே இவ கூட குப்பை கொட்ட முடியாது, இவ ரொம்பவே மோசமாயிட்டு இருக்கா, போக போக பொய் எல்லாம் பெருசாக சொல்லிக்கிட்டு இருக்கா, இவ சொல்கிற பொய்க்கு நம்மளும் சேர்ந்து கூட வந்து சைன்சாம் போட வேண்டியதாக இருக்குது, இதனால் நமக்கு தான் பிரச்சனை வந்துடும்னு சொல்லிட்டு கரெக்டாக இங்கே வித்யாவுமே அந்த விஷயத்துலேருந்து விலகிடுறாங்க. ஆனால் அதே நேரத்தில் இங்கே சத்யாவுக்குமே வந்து ஒரு முக்கியமான லிங்க் வருது. சொல்லப்போனால் இங்கே சிட்டி கூட வேலை செய்கிற சத்யாவோட ஃப்ரெண்டுமே இங்கே எதுக்காக ரோகிணி திருடினாங்க ஃபோனை, அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோனில் இருந்த வீடியோவை யார் ப்ளேஸ் பண்ணது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு அவருமே சத்யா கிட்ட வந்து சொல்லிடுறாரு. இது கிட்ட சத்யா பயங்கரமாக ஷாக் ஆகி போயிட்டு இங்கே முத்துக்கு கால் பண்ணுறாங்க. மாமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும், நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ முத்துமே நான் செட்டில் தானே இருக்கேன் சத்யா, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ மாமா ஒரு முக்கியமான விஷயம், நான் செட்டுக்கு வந்து நம்ம நேரில் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே சத்யாவும் வேக வேகமாக கிளம்பி இங்கே செட்டுக்கு வராரு. வந்தது மட்டும் இல்லாமல் முத்துக்கிட்ட இங்கே எல்லா விஷயத்தையும் பேச ஆரம்பிக்கிறாரு. இங்கே பாருங்க மாமா ரோகிணி வந்து உங்களோட மொபைலில் திருடினாங்கல்ல, திருடினது எதுக்காகன்னு எனக்கு கண்டுபிடிச்சிட்டேன், சொல்லப்போனால் என்னோட ஃப்ரெண்டு எனக்கு இப்போ தான் அதை இன்ஃபார்ம் பண்ணா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே நேரத்தில் முத்துவுமே ரொம்பவே ஷாக்கோட என்னாச்சுரா எதுக்காக அவங்க திருடினாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தான் இந்த மாதிரி வந்து அவங்க யாரோ தினேஷின் ஒரு ஆள் வந்து அவங்களுக்கு டார்ச்சர் கொடுத்துட்டு இருப்பாங்க போல இருக்கு, சொல்லப்போனால் இங்கே ரோகிணி சம்மந்தப்பட்ட விஷயங்களோட உண்மையை அந்த தினேஷ்ன்ற ஆள் தெரிஞ்சு வச்சிருக்காரு, அதனால தான் அவர் மூலமாக ரோகிணிக்கு டார்ச்சர் வந்திருக்கு, அதனால அந்த ஆள் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் தான் ரோகிணி என்ன பண்ணியிருக்காங்க சிட்டி கிட்ட போய் ஹெல்ப் கேட்டிருக்காங்க. ஆனால் சிட்டியுமே என் சம்மந்தப்பட்ட வீடியோ உங்ககிட்ட இருக்குங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி எனக்கு முத்துவோட மொபைலை திருடி கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் உனக்கு இந்த மாதிரி வந்து அந்த பிரச்சனையிலேருந்து உனக்கு காப்பாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அதே நேரம் அந்த ஆளை அடித்து இந்த ஊரை விட்டு ஓட வச்சிடறேன்ற மாதிரி அந்த ஆளை பிடிச்சி அந்த ஆளை இந்த ஊரை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் அவனை அடிச்செல்லாம் ஓட விடலை, அவனுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து அமைச்சிருக்காங்க. ஆனால் அவனுக்கு ஏதோ ஒரு உண்மை தெரியும் போல இருக்கு ரோகிணியை பற்றி. அதுக்கப்புறம் என்னோட வீடியோவை சிட்டி தான் ரிலீஸ் பண்ணியிருக்கான், அதுவுமே என்னையும் உங்களையும் பழி வாங்குறதுக்காக தான் இந்த விஷயத்தை அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இங்கே சத்யா வந்து தெளிவாக சொல்கிறாரு. இதை கேட்ட முத்துக்கு பயங்கரமான ஷாக்கு. ஓஹோ இந்த ரோகிணி மேடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்ச ஒருத்தன் அப்போ இந்த ஊரில் இல்லை, அப்போ அவனை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ரோகிணி யாருங்கிறத நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். நீ என்ன பேர் சொன்ன சத்யா, அவன் பேர் என்ன தினேஷா, ஓகே 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 இதை நான் ஞாபகம் வச்சுக்கிறேன், எனக்கு எப்படியாவது
உன் ஃப்ரெண்டு மூலமாக அவனோட ஒரு ஃபோட்டோ மட்டும் கிடைக்கிறதுக்கு ஏதோ வாய்ப்பு ரெடி பண்ணு. அந்த ஃபோட்டோ மட்டும் கிடச்சிருச்சுன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக நான் இதுக்கு மேலே அவனை கண்டுபிடிச்சி இந்த ரோகிணி யாருங்கிறத இந்த ஊருக்கே நான் நிரூபிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி எங்கள் முத்துவுமே சவால் விட்டுட்டு இருக்காரு. ஆனால் இதை கேட்ட சத்தியமே இங்கே பாருங்க மாமா, ரொம்பவே கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஆல்ரெடி இங்கே சிட்டியோட ஆளுங்கள்லாம் இந்த பக்கம் ரோகிணி தொலைச்ச 30 லட்ச ரூபா பணத்தை தேடிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆட்கள் சம்மந்தப்பட்ட ஏதோ லிங்க் வந்தாலும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அந்த பணத்தை நீங்கள் கண்டுபிடிக்க முடிஞ்சால் பிடிச்சிருங்க. ஏன்னா மறுபடியுமே அந்த பணம் ரோகிணி கிட்ட போச்சுன்னா கண்டிப்பாக அந்த பணம் உங்ககிட்ட வந்து சேராது அப்படின்ற மாதிரி இங்கே சத்தியாவும் சொல்லிட்டாங்கிறது கிளம்புறாரு. இதை கேட்ட முத்துவுமே கண்டிப்பாக இங்கே சத்யா சொல்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. அப்போனா இந்த பணத்தை இங்கே மனோஜ் ரோகிணிக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இங்கே மீனா கிட்ட போய் முத்துவுமே பேச ஆரம்பிக்கிறாங்க.